ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக காலையில் விடிஞ்சதும் விடியாதமா கிளம்பிட்டோங்க, நானும் என் ஹஸ்பண்டும். எங்கே போகிறோன்னா சொல்கிறேன். எங்கள் ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ்னு காத்தாடி தாங்க. சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் காத்தாடியாக தான் இருக்கும். பார்த்திங்களா காத்தாடி இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு. இப்படி பைக்கில் போகிறவங்கள அமைதியாக போனால் தூக்கம் வந்துடும். அடிக்கிற காற்றுக்கு எங்கள் ஊரில் அவ்வளோ காற்றுங்க, தூக்கம் வந்துடும். ஸோ அப்பப்போ பேச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம போனால் தான் நம்ம கூட வர ஆள் வண்டியை ஒழுங்காக ஓட்டும். இல்லைனா தூங்கிட்டு வண்டியை எங்கேயே கொண்டு விட்டுரும். இதில் சிக்கல் யாருக்குன்னா நமக்கு தான். அதனால் ஒரு பக்கம் வெயிலுங்க, ஐயோ மண்டையை பொழக்குது. இத்தனைக்கு காலையில் 8 மணி தாங்க ஆகுது, அதுக்கே வெயில் இந்த போடுது பார்த்துக்கோங்களேன். எப்படி உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி ஓகே தானா, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நாங்கள் போகக்கூடிய இடம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். வந்தது நல்ல பசி. சரி முதல்ல ஒரு சாப்பாட்டை முடிப்போம் சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. 3 ஆப்பம் 1 வடை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது எங்கள் 2 பேருக்குமே. அப்புறம் ஒரு காஃபி. ஆக்சுவலாக 6 ஆப்பம் 2 வடை 2 காஃபி. இதுக்கு 100 ரூபீஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த சித்தா மெடிக்கலுக்கும் வந்துட்டோங்க. நாங்கள் இங்கே வந்த ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. நாங்கள் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு ரெக்கவரி ஆகவே இல்லை. ஒரு 2 மந்த்ஸாகவே மெடிசன்லேயே போய்கிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்குமே ஹெல்த்துமே கொஞ்சம் அனிமிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க மேபி இங்கே போனால் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி போகலாம் சொல்லிவிட்டு நாங்களும் இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறமா ரிசப்ஷனில் போய் டோக்கன் போட சொன்னாங்க. இதுதான் ரிசப்ஷன். இங்கே போய் நாங்கள் டோக்கன் போட வந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு முதல் டோக்கன், 2வது டோக்கன் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்தது 42வது 43வது டோக்கன். அப்புறம் டோக்கன் அவங்களுக்கு செக்கப்பும் முடிச்சுட்டு நாங்களும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியலை. ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்களுமே அங்கே போனோம். ஆனால் பரவாயில்ல, அவங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க. எங்களுக்கு ஃபுல்லுமே நாட்டு மருந்து தாங்க. அதனால் நமக்கு பயப்படுறதுக்கு எந்த அவசியமே கிடையாது. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெள்ளைக்கூடு. இதை நம்ம இடித்து அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இது சகுப்பை, இதோட நேம் தெரியலை எனக்கு சரியாக. அப்புறமா சுக்கையும் நல்லா இடித்து தட்டி நம்ம அதில் சேர்த்துக்கணும். இந்த வேரோட பேரும் எனக்கு தெரியலை. மேபி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க கொடுத்துருக்க இந்த அளவில் 3 பங்காக எடுத்து 3 நாளைக்கு குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையில் அவிச்சு, காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளரும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளரும் ஒரு 3 டேஸ்க்கு கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பார்சல் முடிச்சுட்டு, ஸோ இது 2வது பார்சல் நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த இஞ்சி லேகியமும் கொடுத்தாங்க. இதையும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் சாப்பிட்டு நம்ம குடலை வம்பாக்குறதுக்கு இந்த நாட்டு மருந்து வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வேறு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.